யாரு கேட்டான்னு சொல்லி இப்ப நீ சொல்லிட்டு இருக்க? இல்ல நானே சொல்லி அவன்கிட்ட யாரும் கேட்கலையா இருக்கு. என்ன அது வந்து சதீஷ் தான். ஒருவேளை சதீஷுக்கு மேல டவுட்டோ, சதீஷ் யாரையாவது சைட் அடிச்சிருவான்னு வாரான். அத்தனை வந்து நம்பி என்ன அது நீ ஒருத்தன் தான். அடிச்சு விடு. ஆமா போலாமா? இந்தா காஃபி எடுத்தாச்சு, உள்ள போய் உட்காந்தாச்சு, கதவடைச்சாச்சு, பிள்ளையில பார்த்தாச்சு. அம்மா நான் அங்க இருந்து ஓர்பீஸ் வாங்க போறேன். ஓர்பீஸா ஆர்பீஸா? மகா என்னது? ஆர்பீஸ். வாட்டி இங்கே சீட் பெல்ட்ஸை வந்து போடும்போது எனக்கு கரெக்டாக இந்த இடத்துல வந்து இருக்கும். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா அதை பின்னாடி போடுவேன். ஆனால் இப்போ அப்படி பண்ண மாட்டேன். இப்போ என்ன பண்ணுவேன்னா இதை இப்படி இழுத்து வச்சிருவேன். அப்போ மோர் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதான் ஒழுங்காக போட்டால் தான் அந்த சென்சார் இருக்கும். அதனால தான் அதுல தான் இந்த டைம்ல தான் ஆர்டர்ஸ் எடுப்பேன். ஆமா, ரிப்ளை எல்லாம் பண்றது. ஃபோன் பேச மாட்டேன். காலையில நான் என்னைக்கு பேசியிருக்கேன், அனிஷாட்ட பேசுவேன் சம்டைம்ஸ். இல்லாட்டி நான் வந்து ஆர்டர்ஸ் எல்லாம் இந்த டைம்ல தான் நான் எடுப்பேன். ஆனா இன்னைக்கு ஃபோனை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். ஆர்டர் எடுக்க மாட்டேன். ஆனா என்ன பண்ண போறேன், vlog எடுக்க போறேன். ஒரு எலி குஞ்சு பின்னாடி ஒளிஞ்சு இருக்கா. எலி குஞ்சு, எலி குஞ்சு சாஃப்டா இருக்கு. குளிருமா? நீ உங்க காருக்குள்ள இருந்துட்டு வெளியே இறங்கினா குளிரும்னு நினைக்காது. அதெல்லாம் குளிராது. பாய் பாய்டா. பாய் பாய் பாய். சூடா இருக்கு. வெளியே இறங்கணும்னு தான் அக்கா வரைக்கும் தெரியும். பாய் மகி. பாய் பாய் மகி. பாய் பாய் மகா. பாய். கூட்டுடா கூட்டு. ஃபர்ஸ்ட் ஸோ குட்டீஸை ட்ராப் பண்ணிட்டு வந்தாச்சு. அண்ணா ஒரு பாட்டி வச்சிருக்காங்க பாருங்க. இந்த பாட்டிகிட்ட விதமாக கீரை இருக்கும். இது வாங்க, சோப்பு கீரையோ ஏதாவது வாங்க. குப்பை கீரை. அது எங்கே இருக்கு குப்பை கீரை? என்ன கீரை? குப்பை கீரை இல்லை, இது அரைக்கீரைடா. குப்பை மேனி வராதுடா. அது மோத்துல போடக்கூடியதுலாம். சோப்பு கீரை வாங்க. எவ்வளவு? வேற ஏதாவதுமா? வேண்டாம்டா, பயிர் வேண்டாம். டக்குனு டிஸ்பிளே பிடிப்பேன். டிஸ்பிளே உடஞ்சி கையோடி வரும். என் கேமரா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இங்கே அப்படியே அப்பா வச்சு சொல்லி 3வது கேமரா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லி ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் ஸ்ட்ராங்காக வச்சுருப்பேன். பிடிச்ச காலமா இது எப்படி பண்ண ஆஃப் கேமரால சதீஷ் நிறைய சேட்டை எல்லாம் பண்ணுவாங்க. ஆன் கேமரால ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி மூஞ்சி வச்சுட்டு இப்படி இருந்துருவாங்க. இங்க மட்டும் என்ன அவ்வளவுதான். நான் ஆஃப் கேமராலையும் சேம், ஆன் கேமராலையும் சேம். எஸ் எஸ் ஆஃப் கோர்ஸ் நல்லா இருக்கு. இந்த ரோடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரோட்ல டிரைவ் பண்ணும்போது எனக்கு எப்படி தான் ஒரு ஃபீல் வரும். ஆளே இருக்காது ஒன்று. இன்னொன்று 2 சைடும் மரங்களா இருக்கும்போது நான் ஒரு ஃபீலிங்ஸா சொல்ல வரேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, 2 சைடும் மரங்களா இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு 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 கொடைக்கானல் வைப்பு, ஒரு ஏதோ ஒரு ஹில் ஸ்டேஷன் வைப்பு வந்து கிடைக்குமா இந்த ரோடு. அந்த பார்த்தீங்களா, சடன் பிரேக் போட்டோம். ஓகே, ஸோ ஃப்ரெஷ்ஷான சோப்பு கீரை. இன்றைக்கி இதை வச்சு கூட்டுக்கறி தான் பண்ண போகிறேன் லஞ்சுக்கு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சேமியா உப்புமா செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு ப்ரோட்டீனுக்கு வந்து இன்றைக்கி தானியத்துக்கு வந்து டபுள் பீன்ஸ் இருக்குல்ல, அதை வந்து உப்பு மட்டும் போட்டு பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ லன்ச் தான் ரெடி பண்ண வந்திருக்கேன். என்னோடய ஒர்க் வந்து முடிச்சிட்டேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 11:55 ஆச்சு. இப்போ தான் லன்ச் வந்து ரெடி பண்ண போகிறேன். காலையிலேயே ரைஸ் ஊற வச்சுட்டேன். ஸோ ரைஸ் வந்து இன்றைக்கி வடிக்க தான் போகிறேன் நம்மளோட அந்த இண்டஸ் வேலி பாட்டில். ஸோ 1 ஸ்பூன் கோகோனட் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 10 சின்ன வெங்காயம். இப்போ இதில் பூண்டு, தக்காளி, பஜ்ஜி மிளகா இவ்வளவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் இதை நல்லா வதக்கிடலாம். ஸோ 2 மினிட்ஸ் வதக்கினதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சோப்பு கீரை ஆட் பண்ணிட போகிறேன். 1 ஸ்பூன் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணுறேன். இது வந்து நான் சாம்பார் மாதிரி வைக்கலை, பருப்பு கறி மாதிரி தான் வைக்கிறேன். ஸ்டில் நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்கு சாம்பார் பொடி ஊற்றி கலந்ததுக்கப்புறம் தண்ணி. ஸோ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா அது கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த டைமில் பருப்பு நான் வேக வச்சு துவரம் பருப்பு வந்து வேக வச்சு வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். இதுக்கு தேவைக்கு உப்பு. ஸோ நான் கீரை எது பண்ணாலுமே 1 ஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணுவேன். கீரை பருப்பு கறி வந்து தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்ல கீரை பருப்பு வந்து கொதிச்சாச்சு. ஸோ அணைச்சிட போகிறேன். நம்ம கீரையும் நல்லா வெந்தாச்சு. அண்ட் நம்மளோட லன்ச் வந்து ரெடி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா லன்ச்சுமே ரெடி பண்ணியாச்சு. என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட கீரை பருப்பு, அதுக்கப்புறம் அந்த கீரையிலேயே பாதியை எடுத்து தேங்காய் போட்டு ஒரு தோரன் மாதிரி வச்சுட்டேன் பாருங்கள். அதுக்கடுத்து பீட்ரூட் இன்றைக்கி ஆக்சுவலி வந்து என்ன சொல்ல செய்யணும்னு நினைக்கல, பட் எல்லாமே ஒரே கலர் ஆகிடுச்சு. இது நம்மளோட கீரை பருப்பு அண்ட் பீட்ரூட்டை வச்சு இங்கே பொரியல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் காலையில் வந்து பசங்களுக்கு லஞ்சுக்கு வந்து கர்ட் ரைஸும் பொட்டேட்டோ அதுதான் வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து ஓப்பன் பண்ணுவேனான் இருக்குது. அதில் வந்து பொட்டேட்டோ பொரியல் இருக்குது. கொஞ்சம் ரைஸ் வந்து இங்கே வடிக்கிறதுக்கு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சதீஷ் வந்து லஞ்சுக்கு வந்து சப்பாத்தி இப்போ எடுத்துப்பாங்க. ரைஸும் கொஞ்சம் ஒரு சப்பாத்தி. அதுக்கு கொஞ்சோண்டு மாவு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து இந்த குட்டி டப்பாவில் வச்சுருக்கேன். சாப்பிடும்போது இதை தேய்ச்சிப்பேன். அவ்வளோதாங்க, நம்மளோட லஞ்ச் ரெடி. இப்போ நான் போய் மேலே போய் குளித்து ஃப்ரெஷ்ஷாக போகிறேன். லஞ்சுக்கு அப்புறம் நம்ம கிச்சனை குயிக்காக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நிறைய பேத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட், எல்லாருமே வீட்டில் நிறைய பேர் வச்சுருப்பீங்க, ஹேர் ட்ரையர். சலூனில் ஸ்டைல் பண்ணுற மாதிரி வீட்லேயே உங்களோட ஹேரை ஸ்டைல் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணுற ப்ராடக்ட் வந்து அகாரோவோட ஹேர் ட்ரையர் தான். இதோட மாடல் நம்பர் HT1120. ஸோ இதுதான் நம்மளோட ஹேர் ட்ரையர். எனக்கு இதில் பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? லைக் அவங்களோட முக்காவாசி ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் நல்ல லாங்கான ஒயர் கொடுப்பாங்க. ஏன்னா ஹேர் ட்ரையர் வந்து நம்ம சில பேர் வந்து கண்ணாடிக்கு முன்னாடி இருந்து பண்ணணும்னு ஆசைப்படுவோம். ஸோ கண்ணாடி வந்து தள்ளி இருக்கும், ப்ளக்கு வந்து தள்ளி இருக்கும். ஸோ அதனால ஒரு லாங் ஒயர் வந்து இருக்குது. ஸோ இதுதான் அவங்களோட ஸ்லீக்கான ஹேர் ட்ரையர். ஓகே, ஸோ இந்த ஹேர் ட்ரையருக்கு கூட உங்களுக்கு வந்து 3 அட்டாச்மெண்ட்ஸ் வருது. ஃபர்ஸ்ட் வந்து ஹேர் ஸ்ட்ரெயிட், அந்த இதுக்கு வந்து ஒரு கோம்பு மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இந்த கோம்பு வச்சு சீவிட்டு ஸ்லீக்காக செட் பண்ணணும்னு நினைப்போம்ல, ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறமா கேர்லி ஹேர் இருக்கிறவங்களுக்கு அதுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ இந்த அகாரோ ஹேர் ட்ரையரில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹனிகோம்ப் இன்லெட் இருக்குது. ஸோ ஏர் வந்து இழுத்துட்டு வருதில்ல, அது வந்து ஹனிகோம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. என்னோட பழைய ஹேர் ட்ரையரில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்காது. அதனால என்ன ஆகும்னா முடி வந்து சில சமயம் நம்ம ஹேர் ட்ரை பண்ணும்போது முடி வந்து இதில் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இதில் வந்து உங்களுக்கு இந்த ஹனிகோம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க, அது எனக்கு பிடிச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் தான் உங்களுக்கு வந்து அவங்களோட எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது. இதில் மொத்தம் 3
ஹீட் செட்டிங் நீங்கள் வந்து வைக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் 2 லெவல் ஸ்பீடு இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் இன்னும் ஒரு பட்டன் இருக்குது தெரியுமா? இந்த பட்டன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கூல் ஏர் ஷாட். ஸோ கூல் ஷாட் ஏர் வந்து வர்றதுக்கு நீங்கள் இதை மட்டும் அமுக்கினா போதும். அதுக்கப்புறம் இந்த அகாரோ ஹேர் ட்ரையர் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் வாரண்டி இருக்குது, ஏசி மோட்டர் அண்ட் 2000 வாட். ஸோ இப்போ வந்து ஸ்பீடு வந்து உங்களுக்கு காணிச்சிடுறேன். ஹை ஸ்பீடு ஃபஸ்ட்டு லோ ஸ்பீடு வைப்போம். ஹை ஸ்பீட். ஓகே, இப்போ வந்து கேர்லி ஹேரை நீங்கள் வந்து எப்படி செட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து அவங்க ஒரு டிஃப்யூசர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்மளோட ஹேர் ஸ்ட்ரைட்னரில் நம்ம இதை ஃபிட் பண்ணிடலாம். ஃபிட் பண்ணிட்டு ஆன் பண்ணிடுவோம். இப்போ வந்து ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிட்டு கர்லி ஹேருக்கு வந்து எப்படின்னா இந்த ஒரு ஹேண்டில் மாதிரி இருக்குல்ல, அதில் வந்து நம்ம முடியை வந்து செட் பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த கேர்ள்ஸ் வந்து டிஃபைன் ஆகணும். எனக்கு ஆக்சுவலி கர்லி ஹேரை காட்டியும் வேவி ஹேர். ஸோ இதை கூட நீங்கள் இது மூலமாக செட் பண்ணலாம். ஓகே, ஆன் பண்ணிடலாம். ஹீட் வேணும்னா நீங்கள் ஹீட் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ என் ஹேர் வந்து நல்லா வெட்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்து கேர்லி ஹேர் பாருங்க. ஸோ வேவி ஹேரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து லைட்டாக கேர்லியாக காணிக்கணும்னா கூட அப்படி பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட் பண்ணணுன்னா கூட இழுத்து சீவுனா கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஸோ அது வந்து இந்த வேவி ஹேரில் வந்து ஒரு அட்வான்டேஜ். இங்கே பாருங்க அந்த கேர்ள்ஸ் வந்து எப்படி செட் ஆயிருக்குன்னு பாருங்க. ஸோ சீவக்கூடாது. நம்ம வந்து இந்த மாதிரி செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நல்ல நீங்கள் ஹை ஹீட்டில் வச்சு பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஏதாவது ஹீட் ப்ரொடெக்டிங் ஸ்ப்ரே அடிச்சுட்டு ஹை ஹீட்டில் வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரன்ச் பண்ணி அந்த ஹீட்டு அந்த இதை வந்து அப்படியே வச்சுருங்க. ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு வச்சுட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரன்ச் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேர்ள்ஸ் வந்து செட் ஆகும். பார்த்தீங்களா? ஸோ இது ஒரு நல்ல ஒரு லுக் கிடைக்கும். நீங்கள் வந்து இப்படி விரிச்சு போட்டுறீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொன்று இதில் அட்வான்டேஜ் வந்து என்னென்னா நல்ல வால்யூம் வந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் நல்லா அடர்த்தியான மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேஷுவலாட்டு பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து சீவிட்டு செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த தின்ன உள்ள அட்டாச்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வச்சுட்டு ஆன் பண்ணிட்டு நம்ம கோம் பண்ணி அதை வந்து செட் பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி வேணா இதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து கோம்பை வச்சு சீவி செட் பண்ணோன்னு முடிய பாருங்க அந்த ஸ்மூத் ஃபினிஷ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். அகாரோவோட ஹேர் ட்ரையர் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஓகே ஓகே, நம்மளோட லஞ்ச் ரெடி. ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாமே நிறைய, ரைஸ் கொஞ்சமாக தான், 1 ஸ்பூன் தான் வச்சு நம்ம லஞ்ச் ரெடி. கர்டும் ஒரு பவுல் வச்சாச்சு. காரில் பர்ஃபெக்டான ஒரு இடம் கண்டுபிடிச்சிட்டேன் கேமராவை செட் பண்ணுறதுக்கு. அதனால கையிலேயே பிடிச்சிட்டு இருக்க வேண்டாம். இன்னும் கொஞ்சம் திருப்பி வச்சேன்னா சதீஷும் வந்து நம்ம லைனுக்கு வருவாங்க. சதீஷையும் லைனுக்கு இழுத்துருவோமா? ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்துடுச்சு. என்னென்னா என்னோட மேக்புக் வந்து பேட்ரி வந்து சுத்தமாக அவுட் ஆயிடுச்சு. இன்றைக்கி என்ன ஆயிட்டுன்னா சார்ஜ் போட்டால் மட்டும்தான் ஒர்க் ஆகுற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் ரொம்ப ஸ்லோ ஆகிட்டு, ஏன்னா அதில் 1% கூட பேட்ரி இல்லை. அதனால் எங்கள் ஊரில் லக்கிலி ஒரு ஆப்பிள் சர்வீஸ் இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். பிகாஸ் ட்ரிவாண்ட்ரம் வரைக்கும் போகணும். ட்ரிவாண்ட்ரமோ வேறு ஏதோ ஒரு இடத்துக்கு போய் தான் திருநெல்வேலி வரைக்கும் போய் தான் கொடுக்கணும். பட் லக்கிலி எங்கள் ஊர்லேயே வந்து இப்போ சர்வீஸ் சென்டர் வந்ததுனால மேக்புக் இதை வந்து போய் மாற்ற போகிறோம். மேக்புக் பேட்ரி பார்த்தீங்கன்னா செம்ம எக்ஸ்பென்சிவ். ஸோ அதனாலேயே ஒரு மைண்ட் ஆசிலேஷனாக இருந்துச்சு. பட் இன்றைக்கி வேறு வழியே இல்லை, ஏன்னா என் சிஸ்டம் பயங்கர ஸ்லோ ஆகிடுச்சு. அரை மணிக்கூரில் முடிக்கக்கூடிய வேலை 1 மணிக்கூர் ஆகுது முடிக்கிறதுக்கு. அதனால தானா? ஆமாம், பேட்ரி ரொம்ப இது டவுன்னால என்னால் எடிட்டு கூட பண்ண முடியல.
ஸோ அதை போய் கொடுக்க போகிறோம். 5 வருஷம் ஆச்சுங்க. 5 வருஷம் எனக்கு நல்லா உழைச்சி கொடுத்தல மேக் புக் எனக்கு விட மனசு இல்லை. அதனால் இதோட பேட்ரியை மாற்றி இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு இதை கொண்டு போகணும். கேஎஃப்சி என்ன தானே இருக்குது, இங்கே தானே இருந்துச்சு. அம்மா எம்மோ எம்மோடி. ஸோ ஆக்சுவலி இங்கே 2 சென்டர் இருக்குது. ஒன்று வந்து இது கிடையாது அந்த ஐயோ அது எனக்கு பேர் வரமாட்டுக்குமா. ஒன்றுத்துக்கும் அண்ணா இருக்குல்ல ஐ பிளானட்டு, அதுதான் ஐ பிளானட் கேருன்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து ஆப்பிள் இந்த இது இல்லாமல் இருப்பாங்கல்ல, அதுக்கு பேர் என்னடே, நம்ம 2 கடையில் போய் கேட்டோம்ல. ஆத்தரைஸ்ட் கண்டுபிடிச்சிட்டேன் அந்த பேர். ஒரு 2 அணம் இருக்கு பார்த்துக்கோங்க இங்கே நாகர்கோயில்ல. ஒன்று ஆப்பிள் மாடிக்கு போடுறோம், மாடியில் கொடுக்கணும். ஐ பிளானட் கேர் வந்து ஒன்று ஆத்தரைஸ்டு, இன்னொன்று அன்ஆத்தரைஸ்டு. கீழே வந்துட்டு அது கீழே வந்து செல்லிங்டா, மேலே கேர், கீழே ஐ பிளானட். நீ வா திருப்பி நிப்போம். டேனிங்ல திரும்பிடலாம். எங்க நடுக்கட்டை சிங்கமங்கல் டேனிங்ல திரும்பிடலாம். ஸோ லேப்டாப்பை கொடுத்துட்டு வந்துட்டோம். அவங்க ஏதோ ஒன்று அதில் டெக்னிக் ஏதோ ஒரு நம்பர் நோட் பண்ணணும். ஸ்பேர்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பாங்க. ஓ சரி சரி. ஆனால் இன்றைக்கி சப்மிட் பண்ண வேண்டாம். நம்ம அதை கொடுத்துட்டு வந்துட்டோன்னா 1 வீக் கழித்து பேட்ரி வந்துடும். இப்போ வந்து மகாமகியோட ஸ்கூல் பார்க்கிங் லாட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சதீஷ் வந்து 3 o'clock போய் பிக் பண்ண போவாங்க. 5 நிமிஷம் இருக்கு. எஸ். நான் நினைப்பேன் நான் வந்து காலையிலையும் குட்டீஸை ட்ராப் பண்ணும்போது வருவேன், ஈவினிங்கும் பிக்கப்புக்கு வருவேன். ஆனால் காரில் இருந்து இறங்க மட்டும் மாட்டேன், கார்லேயே உட்காந்தே இருப்பேன். அப்போ நான் அப்போ நான் நினைப்பேன், இங்கே உள்ளவங்கெல்லாம் நினைப்பாங்க இவ டெய்லி வர மட்டும் செய்யா, ஆனால் போய் பிள்ளையில பிக் பண்ணவும் மாட்டுக்கா. ஒருவேளை சதீஷுக்கு மேலே டவுட்டோ, சதீஷ் யாரையாவது சைட் அடிச்சிருவான்னு வராங்களோ அப்படின்னு நினைப்பாங்க. பட் அப்படி கிடையாதுங்க. நான் இன்ஃபேக்ட் இந்த டைமில் நான் வீட்டில் இருந்தேன்னா நான் ஏதாவது ஒரு எடிட்டிங்கோ ஏதாவது ஒன்று பண்ணுவேன். ஆனால் சதீஷ் தான் வாலண்டியராக என்னைய வந்து வான்னு சொல்லுவாங்க. அவங்க சும்மா சொல்லுங்க. அவனுக்கு கம்பெனிக்கு வேணுமா. நம்ம என்னதான் வீட்டில் வந்து சேர்ந்து இருந்தாலும் நான் வந்து ஏதாவது குக்கிங் பண்ணிகிட்ருப்பேன், இல்லாட்டி ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன். அவங்க ஏதாவது பேக்கிங்கோ ஏதாவது ஒரு வேலையில் இருப்பாங்க. ஸோ பெருசாட்டு வந்து அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருப்போமா. ஸோ பெருசாலாம் பேசுகிற ஒரு டைம் மாதிரி இருக்காது. ஸோ இப்போ இந்த மாதிரி நான் வந்து வர்றது வந்து ஒரு டைம் சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நான் வந்து இடையில வரலன்னு சொன்னேன் சதீஷ்ட. ஆனால் அவங்க வந்து வந்துடாத, வீட்லேயும் நீ வந்து கிச்சன்லேயே இரு, இப்போ கூப்பிட்டாலும் வந்துடாத அப்படின்னு என்னைய வந்து இது பண்ணிட்டாங்க. அதனால நானும் சரி நம்ம வந்து ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு 1 hour ஆகும். 1 hour திருநெல்வேலி எப்படி சேர்த்துருக்க? 1 hourனா வந்துட்டு போறது தூரமா இருக்கு. அப்படி இல்லடா, வந்துட்டு போறது ஆமா. வீட்டுல 8 மணிக்கு கிளம்புனா வீட்டுக்கு 9 மணிக்கு போய் சேருவோம். 9 மணில அவ கடைக்கெல்லாம் போயிட்டு போகும்போது சரி ஏதோ அவ்வளோ ஆகல, 45 minutes. அதே மாதிரி 2:30 கிளம்புனா வீட்டுக்கு நாங்கள் 3:30 போவோம். ஸோ 2 hours நானும் சதீஷும் நல்ல பாண்டிங் ஆகுறோம். அதனால என்ன சொல்ல, இது வந்து டவுட்டு அப்படியெல்லாம் கிடையாது. இது வந்து யாரு கேட்டான்னு சொல்லி இப்ப நீ சொல்லிட்டு இருக்க? இல்ல நானே சொல்லி உன்ட்ட யாரும் கேட்கலையா? உன்ட்ட கேட்டாங்கன்னு சொன்னேன்ல நீ. சதீஷுக்கு ஃப்ரெண்டு கேட்டாங்களாம். ஆமா கேட்கலையா, சும்மா தான் கிண்டலாட்டி என்கிட்ட சொல்லுவான். நான் அதான் வந்து சொல்லியேன். அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நான் வந்து இந்த உலகத்துல ஒருத்தனை வந்து நம்பியேன்னா அது நீ ஒருத்தன் தான். அடிச்சு விட்டு என்னையும் தாண்டி நான் ஒருத்தனை வந்து ட்ரஸ்ட் வச்சிருக்கேன்னா அது வந்து சதீஷ் தான். சரி டைம் ஆயிட்டு கிளம்பு போ, பிள்ளைகளை போய் கூட்டிட்டு வா. போடே. திருவண்ணாமலை வாரியா? எதுக்கு? கிரிவலம் நடக்கணுமா? இல்ல ஊந்து போலாம். அங்க மூணு தேர்ல வச்சு இழுத்துட்டு போவாங்க. நடக்கணுமா? எவ்வளவு நேரம் நடக்கணும்? நிறைய கிலோமீட்டர் சுற்றி நடக்கணும்.
ஈஸியா இருக்குமா, ஏத்தமா இருக்கும், ஹில்லா இருக்குமா, இப்படி இருக்குமா? இப்போதைக்கு நீ வா, பிள்ளைய கூட்டிட்டு வா. நீ போயிட்டு வா. எனக்கு வந்து நடக்கிறது வந்து இப்படி நடக்க கஷ்டம், இப்படி நடந்துருவேன். ஸ்கூல் இப்படி தான் இருக்கு. நீ போய் கூட்டிட்டு வா, நான் இங்க சும்மா ஏசில இருக்கேன். மக்கானுஷி பிரச்சனை இல்லை. லெஃப்ட் ஹேண்ட்ல ஏசி அனுப்பிச்சிட்டியா? போயிட்டு வரேன். போயிட்டு வா. எனக்கு ஏசி வேணும்னு இல்லை. வேண்டாம். உன் பெட்ரோலை நீ சேவ் பண்ணு, டீசல் டீசலை சேவ் பண்ணு போ.